அனைவருக்கும் வணக்கம். போன 2 காணொலியில் பார்த்தீங்கன்னா எங்கள் மூணார் ட்ரிப்போட அந்த முதல் 2 நாளோடது போட்டிருப்போம். அதாவது முதல் நாள் நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணதோடதும் அதுக்கப்புறம் வந்து அந்த மூணாரில் எங்களோட ட்ரிப்பை பற்றியும் வந்து 2 காணொலிகளை போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட Day 2 தேக்கடி ட்ரிப் எப்படி இருந்தது, அப்புறம் பென்னிக்விக் மியூசியம் பற்றி கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதேமாதிரி எங்களுக்கு என்ன ஷாக் வந்தது அப்படின்னு போன காணொலியில் சொல்லியிருந்தால அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா லெட்ஸ் see the வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலையில் தேக்கடி கிளம்பணும். ஸோ எல்லாருமே நேரத்துக்கு எழுந்து எல்லாருமே ரெடி ஆயாச்சு. குமரன்குடியிலேயே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மினி பஸ் அமைச்சிட்டாங்க. ஸோ 2 டீமாக பிரிஞ்சு 2 பஸ்ஸில் போக எல்லாமே செட்டு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அப்படி தான் போனோம். நீங்களே பாருங்களேன். 2 பஸ்ஸும் கிளம்பி நாங்கள் அப்படியே போக ஆரம்பித்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாம் பச்சை பசேன்னு சூப்பராக இருந்தது. வெதரும் அப்போ டிசம்பர் மாதங்கிறனால நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்தது. நல்ல நெல், வாழை இது எல்லாமே விதைச்சிருந்தாங்க. அதெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து அப்படியே அந்த ஃபாக் மறைக்கிறதையும் பார்க்கலாம். அது மாதிரி நல்ல சீனிக்காக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து எங்கள் பஸ்ஸில் வந்து எல்லோரும் உட்காந்து போகிறது. நீங்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே பார்க்குறீங்க எங்கள் எம்எஸ்எஸில். இன்னொரு செட் ஆஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பஸ்ஸில் இருந்தாங்க. அப்படியே ஒரு ஆட்டம் பாட்டம்லாம் போச்சு பாருங்களேன். இந்த ஸ்டெப்பு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ் கூடலூர் வழியாக தேனி வழியாக வந்து தான் தேக்கடி போக ஆரம்பித்தோம். ஸோ அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பென்னிக்விக் மியூசியம் இருந்த இடத்துல தான் நாங்கள் ஹால்ட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் போனது கொஞ்சம் ஏர்லி டைமு. ஸோ அவங்க வந்து திறக்கிறது பார்த்தீங்கன்னா 9 மணி போல் தான் திறப்பாங்க. ஸோ அதனால் அந்த வெளியிலேயே வந்து அந்த செக்யூரிட்டிகிட்ட பெர்மிஷன் வாங்கி முந்தின நாள் பண்ண மாதிரியே தான் எல்லோரும் அங்கே வெளியிலேயே வந்து ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். பூரி, இட்லி அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பேக்கட் ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த செக்யூரிட்டிக்கும் வந்து அவரையும் சாப்பிட சொன்னோம். ஸோ அவர் என்ன பண்ணார், என்னால் வந்து உள்ளெல்லாம் திறந்து விட முடியாது, ஆனால் இந்த கேட்டை திறக்கிறேன், நீங்கள் வெளியிலேருந்தே வந்து மியூசியத்தை பார்த்துங்க அப்படின்னாரு. சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் அங்கே பென்னிக்விக் மியூசியத்தை வெளியிலேருந்தே கொஞ்சம் பார்த்து அங்கே நாங்கள் சில ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். பாருங்களேன். தேக்கடி போகிற வழியில் ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பென்னிக்விக் மியூசியம் வாசலில் வந்து நாங்கள் ஹால்ட் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. குமரன்குடியிலேயே வந்து எங்களுக்கு பேக்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுனால இட்லி, பூரி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் இங்கே உட்காந்து நாங்கள் எல்லாருமே குரூப்பாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். இங்கே எங்கள் மொத்த டீமே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்னதான் நாங்கள் இத்தனை பேர் சாப்பிட்டாலும் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தோம். இந்த மாதிரி குப்பையெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி அண்ணாட்டையும் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ராப்பராக அங்கே எங்கே டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்கே தான் நாங்கள் பண்ணோம். ஸோ நாங்கள் இத்தனை பேர் இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணோம். எதுக்காக பென்னிக்விக் அவர்களுக்கு வந்து இங்கே நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியும் அந்த காரணத்தையும் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மதுரையும் அந்த சுற்று வட்டார பகுதியும் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியாக தான் இருந்தது. ரொம்ப வந்து வறட்சியாக தான் இருந்தது. பொதுவாக வரைக்கும் இந்த மெட்ராஸ் ஃபெமைன் வேற வந்து பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் நதியிலேருந்து போகிற தண்ணி எல்லாமே வெள்ளக்காடாகி போய் கடலில் கலக்குது. இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வறட்சியாக இருந்து விவசாயத்துக்கே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ தான் வந்து இந்த முல்லைப்பெரியார் டேம் கட்டி தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த இடத்துக்குலாம் வந்து அந்த தண்ணியை வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா பாசனத்துக்கும் உதவும், அது
அந்த இவங்களுக்கு தண்ணியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பல சேலஞ்சஸ்க்கு மத்தியில் இந்த கட்டி முடித்தாங்க. அதை கட்டி முடித்ததுக்கு மிகவும் காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஜான் பென்னிக்விக் அவர்கள். ஸோ அவரால் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து தண்ணி கிடச்சி அவங்க வீட்டில் வந்து பொங்கல் வைக்க முடியுது அப்படிங்கிறதுனால அவரை குலசாமியாகவே போற்றி கொண்டாடுறாங்க. அதனால தான் அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக நினைவு மண்டபம் இங்கே கட்டப்பட்டிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அண்ணாவையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து இந்த மெயின் கேட்டை மட்டும் அவர் திறந்து விட்றதுக்கு சம்மதிச்சார். நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த மெயின் கேட்டு. இதை தான் வந்து அந்த வாட்ச்மேன் அண்ணா வந்து திறந்து விட்டார். உள்ளே போய் பார்க்க முடியாது, ஏன்னா அது டைமிங் அப்போ கிடையாது, 9 மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதவு வழியாகவே வந்து அந்த சிலையை பார்த்தாங்க. சுற்றி வர ரொம்ப நல்லாவே கட்டியிருந்தாங்க, நிறைய செடிகள்லாம் நட்டிருந்தாங்க. அதோட ஆர்கிடெக்சருமே கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. இது எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த கல்லையுமே இங்கே பொறிச்சிருந்தாங்க. 2013ஆம் ஆண்டு அப்போதைய முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்களால் பண்ணப்பட்டது. இதான் வந்து பென்னிக்விக் அவர்களுடைய சிலை நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் எல்லாருமே அதை சுற்றி வர அந்த எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தரும் தனித்தனியாக ஃபேமிலியோட இண்டிவிஜுவலாக செல்ஃபி அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தோம். இந்த இடத்துல ஒரு குரூப் பிக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எங்களோட இதுக்காக, ரிமெம்பரன்ஸ்க்காக. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். பென்னிக்விக் மியூசியம் வாசலில் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் தேக்கடி நோக்கி நாங்கள் பஸ்ஸில் போனோம். நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் நடுவில் ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருந்தது, கொஞ்சம் மழை பெஞ்சுது, கொஞ்சம் ஃபாகாக இருந்தது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. பட் நம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த போட்டிங் போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு எதிர அங்கே ஷேர் ஆட்டோ இல்லை நடந்து தான் போனோம். வரைக்கும் அப்போ மழை வேறு இருந்தாலும் எப்படியோ நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். தேக்கடியில் எங்கே நாங்கள் போட்டிங் போகணுமோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். என்னென்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அங்கே பஸ்ஸு போகும். அதுக்கப்புறம் வந்து எதிர் ஷேர் ஆட்டோ இல்லை நடந்தோ தான் நம்ம போனோம். ஸோ அப்படி நாங்கள் போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் ரீச் பண்ணி நாங்கள் ஏற்கனவே புக் பண்ண அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஷீட்டை காமிச்சா அங்கே எக்கச்சக்க க்ரௌடு. ஸோ அந்த புக்கிங் கவுண்டரில் இருக்கிற என்ன பண்ணிட்டார், அது என்னென்னே சரியாக பார்க்காம எங்களையும் க்யூவில் நில்லுன்ட்டார். ஐடியலி பார்த்தா வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிருக்கலாம் அதை காமிச்சிட்டு. பட் அந்த இருந்த கூட்டத்தில் அவருக்கும் அதை மேனேஜ் பண்ண தெரியல, எங்களுக்கும் வந்து அதை பற்றின இன்ஃபார்ம்டாக நாங்கள் இல்லை. அதனால் அங்கே ரொம்ப நேரம் நின்று எங்கள் டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். போயிடுச்சு. அப்புறமா தான் எங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே போனாங்கன்னா அவங்க பஸ்ஸில் தான் போனோம். அப்படி போய் உள்ளே போயிட்டு அந்த போட்டிங் ஏரியா போனால் அவங்க பார்த்துட்டு உங்கள் ஸ்லாட் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. போன வீடியோவில் சொன்னேன்ல, எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குன்னு இதுதான் அது. ஆனால் பார்த்தா எங்கள் நண்பர் ஆண்டனி, அதுக்கப்புறம் கோபால், அப்புறம் ஒரு சில பேர்லாம் போயிட்டு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணாங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட. ஆண்டனிக்கு வந்து ஓரளவுக்கு மலையாளம் பேசுறது தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் போய் கொஞ்சம் நிறைய நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க அதுக்கப்புறம் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன்வைல் நாங்கள் அங்கே இருக்கிற அந்த இடத்த ஃபோட்டோ எடுக்கிறது நாங்களே வந்து எங்களை எக்யூப்டாக வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில மொமெண்ட்ஸை தான் இங்கே கேப்சர் பண்ணியிருப்போம். நீங்களே பாருங்கள். அவங்க போட்டிங்க்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அவங்க டெசிஷன் வர வரைக்கும் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணோம். அங்கே நிறைய குரங்குகள்லாம் இருந்தது, அங்கே அங்கேயும் குதிச்சிட்டு இருந்தது. ஆனால் இங்கே யாரும் எதுவும் அது ட்ரபுள் பண்ணல. மீன்வேல் அங்கே ஒருத்தர் ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் திரும்பவும் போய் ஒரு கட்ட நெகோசியேஷன் அதெல்லாம் போச்சு. இதோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க என்ன சொன்னாங்க ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதில் தான் போச்சு. மீன்வேல் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த இடத்த கவர் பண்ணுறது, நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்த, அந்த ஆம்பியன்ஸை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஓவரால் அது சுற்றி வர க்ரீனரியாகவும் இருந்து அந்த லேக்கும் இருக்கிறதுனால இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. எங்கள் டீம் அங்கே எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நண்பர் ஆண்டனி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுபாய் மாதிரியான ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறது அந்த சுற்றி வர அங்கே இருந்த இடம், அங்கே ஒரு கேஃபே ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்குது. சுற்றி வர நல்ல அந்த க்ரீனரிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். பொதுவாக நாங்கள் ஒரு சில பேர்ட்டு இந்த ட்ரிப் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்லாமும் கேட்டோம். அதில் வந்து எங்கள் எம்எஸ்எஸ் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் திரு சரவணகுமார் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். அது என்ன நீங்களே பாருங்களேன். சரி, நம்ம வந்து டூர் போகிறதுன்னு சொன்னால் ஒன்று ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் சேர்ந்து போவாங்க டீச்சர்ஸோட, இல்லை காலேஜ்லேருந்து பசங்கள்லாம் சேர்ந்து போவாங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலரான டீம். ஒரு ஏரியாவில் இருக்கிற மக்கள் ஒரு பொது நலத்துக்காக ஒரு குழுவாக ஃபார்ம் ஆகி, அந்த குழு ஒரு 6 வருஷமாக ஒன்றா ஃபங்க்ஷன் ஆகி ஒரு பொது விஷயத்துக்காக ஒரு 6200 மரங்களை சென்னையுடைய அவுட்ஸ்கட்டில் நட்டு வளர்த்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழுவாக ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இந்த மாதிரி ஒரு டூர் வந்து இவ்வளோ என்ஜாயபுளாக 2 நாள் மூணாறுலேயும் சரி தேக்கடிலையும் சரி சின்ன சின்ன ஃப்ளா இருந்தால் கூட ரொம்ப சால்வ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் இந்த டீம் இன்னும் பெருசாகிறதுலாம் எனக்கு இருக்குன்னு தோணுது. இந்த 60 பேரில் இல்லை 6000 ஆகணும்,
6 லட்சமாகணும் இந்த தேசத்துக்கான குழுவாக மாறும். ஒரு வழி அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மதியத்துக்கு மேலே வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை ஓரளவு பிரித்து தான், ஒரே போட்டு கிடைக்கல, பட் ஒரு 2-3 போட்டாக பிரித்து தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அட்லாஸ்ட் எங்கள் மிஷனில் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். தேக்கடியில் போட்டிங்கும் போனோம். நீங்களே பாருங்களேன். எங்கள் டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட்டாக பிரித்து தான் அனுப்பிச்சாங்க. இது நாங்கள் போன போட்டு. ஸோ இதில் வந்து எங்கள் ஆளுங்க எல்லாருக்குமே அங்கே மேலே அப்பர் டெக்கில் உட்காந்தோம். இந்த தேக்கடிங்கிற டவுன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து 257 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த இதெல்லாம் தான் காடுகள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவர் கிரீன், அதுக்கப்புறம் டெசிடியூவஸ், செமி எவர் கிரீன், சாவனா கிராஸ்லாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டுமே வந்து இந்த இடத்துல மொத்தமாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர், சாம்பார் டியர், லயன், அப்புறம் எலஃபெண்ட், இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுமே இந்த காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நாங்கள் போன டைமில் அதெல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் மழையும் இதுவுமா இருந்ததுனால அனிமல்ஸ் எதுவும் வெளியில் வரல. வந்து லீஸ்ட் டெம்பரேச்சர் வந்து நவம்பர் டு ஜனவரி இருக்கும். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ஏப்ரல் டு மே இருக்கும். இப்போ இங்கேயும் நாங்கள் ஒருத்தரும் வந்து இந்த போட்டிங் போகும்போது எடுத்த அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. போட்டிங் முடிச்சுட்டு அந்த எங்கே அசம்பிள் ஆனோமோ அந்த இடத்துல நாங்கள் ஒரு குரூப் பிக் எடுத்துக்கிட்டோம். அதையும் பார்க்கலாம். தேக்கடியில் போட்டிங் முடிச்சு திருப்பி திண்டுக்கல் வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஏறுற மாதிரி தான் பிளானு. எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் இந்த ஸ்பைசஸ் அந்த மாதிரியான விஷயம், அப்புறம் இந்த டீ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் பஸ்ஸு ஏறுற வழியில் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபன்லாம் பண்ணாங்க. எங்கள் டீமில் 2 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. இவங்க ஒரே செகண்டில் வந்து கேரளா டு தமிழ்நாடு வர போகிறாங்க. பாருங்களேன், இப்போ கேரளாவில் தமிழ்நாட்டுக்கு 1 செகண்டில் வர போகிறாரு. அருமை அருமை. நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சைடு வந்து தேக்கடி லிமிட்டு, இது வந்து கூடலூர் லிமிட்டு. அதே மாதிரி பஸ்ஸில் வரும்போது பார்த்தா ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணி ரொம்ப ஜாலியாக சூப்பராக போயிட்டு இருந்தது. அப்புறம் நைட்டு வந்து திண்டுக்கல் கிட்டே ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் எங்கள் டின்னரை சாப்பிட்டோம். ஹோட்டலில் ஃபுட்டும் நல்லா இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு நாங்கள் இன் டைமே வந்து கரெக்டாக ஸ்டேஷன் போயிட்டோம். ஸ்டேஷன் போயிட்டு ஒரு வழியாக வந்து எங்களோட ட்ரெயினிங் கரெக்டாக போட் பண்ணிட்டோம். திரும்பி எங்கள் பஸ்லேருந்து நாங்கள் திண்டுக்கல்லே ஒரு இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இதான் அந்த ஹோட்டல். இங்கே வந்து எல்லாருமே நைட்டு டின்னர் வந்து நல்ல வகையாக நல்லா சாப்பிட்டோம். மொத்தமாக வந்து எங்கள் டீம் இருக்குது. எல்லாருக்குமே நல்ல பசி ஆக்சுவலாக. ஸோ பேசியே டயர்டாகிட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலே உட்காந்து எல்லாருமே ஒரு வெட்டணும் சாப்பாடை. திரும்ப சென்னை ரிட்டர்னுக்காக திண்டுக்கல் ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 நாள் ரொம்ப சூப்பரான ஒரு மெமரபுளான ஒரு ட்ரிப்பு. மொதல் வாட்டி அந்த நைட்டு ட்ரெயினில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு நாள் மூணார், நெக்ஸ்ட் நாள் தேக்கடி, இது எல்லாமே அப்படியே கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மெமரியாக இது இருந்தது. இன்னும் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது. நாங்கள் அதோடய வந்து சென்னை கிளம்ப ஆயத்தமானோம். இதே மாதிரி தான் நாங்கள் வெற்றிகரமாக எங்களோட ட்ரிப்பை முடித்து போட் பண்ணி அடுத்த நாள் காலையில் சென்னை வந்து சேர்ந்தோம். இந்த டூரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து நாங்கள் யாருமே வந்து எங்கள் சரவணகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சோஷியல் காஸ்ட்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகி நாங்கள் வந்து ஒன்றா போனோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே நிறைய பகிர்தல் ஏற்பட்டது. நிறைய விஷயம் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுது. எல்லாருமே வந்து அந்த ஒரு சில பேருக்கு வந்து அந்த கூச்சம்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் நல்லா தளர்ந்தது. அந்த மாதிரி இன்னும் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டே ட்ரிப் மட்டுமே போனோம்னாங்க, இப்போ ஸ்டே ட்ரிப் போனது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. அதே மாதிரி நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலிகள் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 பார்ட்டாக நான் கொடுத்தது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வேறு என்னென்ன டாபிக் பேசணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வர இருக்குது. Let's see with yet another interesting content. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.